வெள்ள நீரில் அகப்பட்டு மரணமடைந்த மாணவர்கள் உட்பட ஏனையோரது மறுவாழ்வுக்காக வெள்ளை கொடிகள் கட்டப்பட்டு துக்க தினம் அனுஷ்டிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அம்பாறை மாவட்டம் நிந்தவூர் மாவடிப்பள்ளி சம்மாதுறை பகுதிகளில் இவ்வாறு வெள்ளை கொடிகள் கட்டப்பட்டு துக்க தினம் அனுஷ்டிக்கப்பட்டு வருகிறது. மேலும் நிந்தவூர் ஹஜிஃபுல் உலும் அப்ரு கல்லூரி மத்சாராவில் கல்வி கற்று மரணமடைந்த மாணவர்களின் மறுவாழ்வுக்காக துக்கம் அனுஷ்டிக்கப்பட்டு வெள்ளை கொடிகள் பறக்கவிடப்பட்டுள்ளது. நிந்தவூர் ஹஜிபுல் உலும் அபுரு கல்லூரியில் ஹசீமா மற்றும் டிஃப்லா பிரிவில் முழுநேரமாக கல்வி கற்று வந்த அனைத்து மத்சாரா மாணவர்களுக்கும் காலநிலை சீரற்றதன் காரணமாக மத்சாராவினால் கடந்த 26/11/2024 செவ்வாய்க்கிழமை மாலை விடுமுறை வழங்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் சம்மாதுறை பகுதியைச் சேர்ந்த மாணவர்கள் தமது பிரதேசத்திற்கு செல்லும் வழியில் காரிதீவு இமாவடிப்பள்ளி பாலத்தடையில் வெள்ள அனர்த்தத்தில் அகப்பட்டு மரணமடைந்த சம்பவமானது முழு நாட்டையும் பெரும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. மேலும் இம்மாணவர்களின் தவிர்க்க முடியாத பிரிவின் காரணமாக துக்கத்தினை வெளிப்படுத்தும் நோக்கத்துடன் சமூக நலன் விரும்பிகளால் வெள்ளை கொடி கட்டி பறக்கவிடப்பட்டுள்ளது. அதேபோன்று இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை நிந்தவூர் ஜும்மா பெரிய பள்ளிவாசலின் கீழ் இயங்கக்கூடிய அனைத்து ஜும்மா பள்ளிகளிலும் இடம்பெறக்கூடிய குத்வாக்களிலும் கதீதுகளுடைய அந்தஸ்து தொடர்பாக குத்பா உரை நிகழ்த்தப்பட இருப்பதுடன் ஜும்மா தொழுகையினை தொடர்ந்து மரணமடைந்த மாணவர்களுக்காக ஜனாசா தொழுகை நடாத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதோடு அதனைத் தொடர்ந்து விசேட துவா பிரார்த்தனையும் இடம்பெற ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன.